அடுத்ததாக திரு பொன்ராஜ் அவர்கள் அப்துல் கலாமுடைய ஆலோசகராக இருந்த திரு பொன்ராஜ் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த அவதார் மற்றும் சாணக்கியா இணைந்து நடத்தக்கூடிய இந்த இந்தியன் நெட்டிசன்ஸ் மூவ்மெண்ட் மூலமாக இந்த சமூக வலைத்தளங்கள் ஆபத்தானவையா இல்லை ஆக்கப்பூர்வமான என்று இந்த விவாதத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு கேமச்சந்திரன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து, இது 1991 நான் 89-90 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் நான் ஜூனியர் சயின்டிஸ்டாக இருந்தேன் பெங்களூரில். அப்போ தான் அந்த முதலாக இன்டர்நெட்டு இமெயில் ஆரம்பம். அது மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் நான் ஜாயின் பண்ண உடனே முதலாக இமெயிலை பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் 91. அந்த நேரத்தில் ஒரு டயலாக் சர்ச்சுன்னு ஒன்று இருக்கும். டயலாக் சர்ச்சுன்னு ஒரு டூல். அந்த டயலாக் சர்ச்சுன்ற டூலில் யூஸ் பண்ணி உலகத்தில் எங்கெல்லாம் ரிசர்ச் நடக்குது என்பதை கண்டறிவதற்காக அது இன்டர்நெட் மூலமாக, அது இன்டர்நெட் கிடையாது, பட் அது டயல்-அப் கனெக்டிவிட்டி, இந்த டூல் மூலமாக நாங்கள் ரிசர்ச்சை கண்டுபிடிச்சி பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் ஒரு நாள் திடீர்னு ஒரு டாக்டர் ராஜாஜி ஹாஸ்பிட்டல், மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு டாக்டர் வந்தார். வேகமாக வந்தார். உடனடியாக எனக்கு இதுக்கான தீர்வு எங்கேயாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கணுன்னாரு. என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பிறந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு கான்ஜினிட்டல் ஹார்ட் டிசீஸ். இது எப்படி சிக்கலான கேஸாக இருக்குது, இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், குழந்தை பிறந்திருக்கு, அங்கேருந்து 1 மணி நேரம் ஆகும் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு வர்றதுக்கு. டயலாகில் கனெக்ட் பண்ணி அந்த டேட்டா பேஸை சர்ச் பண்ணி பார்க்குறப்ப உலகத்திலேயே 2 இடத்துல இது இந்த மாதிரியான கேஸை ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி கொடுத்து திரும்பி போய் ஆப்ரேட் பண்ணி 6 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். சக்ஸஸ்ன்னு. இது அவ்வளவு மனநிறைவை கொடுத்தது, அது கனெக்டிவிட்டி. அப்போ இந்த டெக்னாலஜி இனோவேஷன் பண்ணுறது டார்பா நெட்வொர்க், டிஃபென்ஸ் நெட்வொர்க்கில் தான் யூஎஸில் முதலியாக பண்ணாங்க. சேன் லெபார்ட்டரி தான் முதல்ல இன்டர்நெட்டை கொண்டு வந்தது. இந்த இன்டர்நெட் மூலமாக, வேர்ல்டு வைடு வெப் மூலமாக ப்ரௌசரை கொண்டு அதுக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜை கொண்டு இது வெப்சைட்டை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கொடுத்தது. இன்றைக்கு அத்துணை பேரும் தன்னை பற்றி வெளி உலகிற்கு சொல்வதற்கு அந்த இன்டர்நெட் பயன்பட்டது. அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நாள் எனக்கு, நான் பெங்களூரில் நான் சயின்டிஸ்டாக இருக்கப்போ நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு, ஃபன்னிக்கா டுமாரோ யூ கம் டு டெல்லினார். என்ன சார், என்ன விஷயம்னார். நீ டெல்லிக்கு வா அப்படின்னார். நான் டெல்லிக்கு போன உடனே அப்போ பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைஸ் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவர் இருக்கார். அப்போ தான் விஷன் 2020 ரிலீஸ் பண்ணி முடித்த உடனே என்ன விஷயம் சார்னு கேட்டேன். நான் 1 லட்சம் மாணவர்களை சந்திக்கணும் அப்படின்னாரு. என்ன சார், நான் இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. ஐ வாண்ட் டு கனெக்ட் 1 lakh யூத் அண்டு அவங்க மத்தியில் வளர்ந்த இந்தியாவை எப்படி உருவாக்குதுன்ற கருத்தை நான் போய் விதைக்கணும் அப்படின்னாரு. சரிங்க சார், அதுக்கு என்ன பண்ணணும் என்ன கேட்குறியா, நீ தான் சொல்லணும் அப்படின்னாரு. சரிங்க சார், உடனே ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவோம். அந்த வெப்சைட் மூலமாக கனெக்ட் பண்ணுவோம். அதில் உங்களுக்கு ஒரு சாட்டிங் உருவாக்கி கொடுக்குறேன். நீங்கள் பேசுங்க, நேரடியாக போகிறீங்க, பட் ஆனால் இதில் போகிறதுக்கு ஈஸியாக நீங்கள் 1 lakh யூத் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்டை பண்ணி அதை இன்ஃபோசிஸில் வச்சு லான்ச் பண்ணி நாராயணமூர்த்தி தான் லான்ச் பண்ணார். போனார். அவர் மறையும் பொழுது 2.5 கோடி மாணவர்களை சந்தித்து அவர்கள் மத்தியிலே அந்த கருத்தை விதைத்து விட்டு மறைந்தார். அடுத்து அப்படியே வெப்சைட் வந்தது, இமெயில் வந்தது, கனெக்டிவிட்டி. அடிக்கடி சும்மாவே இருக்க மாட்டார். உடனே பேசணுமா, டக்குன்னு கனெக்ட் பண்ணி பேசணும். இது எல்லாத்துக்கும் இந்த இன்டர்நெட்டும் இந்த சோசியல் மீடியா பயன்பட்டது. அப்போ ஆர்குட் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்தது. வந்தவுடனே சொன்னேன், சார் ஃபேஸ்புக்னு ஒன்று வந்திருக்கு, ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் அங்கே அமெரிக்காவில் 18 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் ஆட்டம் ஆடி முடிஞ்சிடறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. முகத்தை பார்த்து எவனும் பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. முகமில்லாதவர்கள் சந்தித்துக் கொள்வதற்காக நூலை உன்னை உருவாக்கியிருக்கான்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னா, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னாரு. சார், இது நீங்கள் நம்ம லாகின் பண்ணி நம்ம ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டா உங்கள் நல்ல கருத்துக்களை அதில் கொண்டு போய் சேர்க்கலாம் சார். சேர்த்தா யாரெல்லாம் அதில் இருக்காங்களோ அவங்ககிட்டலாம் போய் சேருவோம். வெரி குட், அப்போ நீ உடனே பண்ணு அப்படின்னாரு. நம்ம 2 மொபைல் கையில் வச்சுருப்பேன். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் பேசி முடித்த உடனே அவர் ஸ்பீச்சு வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவேன். அடுத்து பின்னால் உட்காந்துட்டு 2 மொபைலை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அவர் பேசுகிறதுல முக்கியமான பாயிண்ட் எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போடுவேன், ட்விட்டரில் போடுவேன். டக்கு 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 டக்குன்னு ரீச் ஆகும். இத்தனை பேரை கனெக்ட் பண்ணி உலகம் முழுக்க அவர் சென்றடைவதற்கு இந்த முகநூல் தான், இந்த சோசியல் மீடியா தான் எனக்கு காரணமாக இருந்தது. இது எல்லாம் நடந்தது. இத்தனையும் நடந்து இத்தனையும் அவர் மறைந்த பொழுது தான்
அதனுடைய வீச்சு, அவர் பார்த்தது 2.5 கோடி மாணவர்களை, அவர் போனது ஒரு 1000-2000 இடங்களுக்கு போயிருப்பார். ஆனால் இந்த உலகம் முழுக்க அவர் சென்று சேர்ந்தது, அந்த நல்ல கருத்துக்களை, அவர் சொன்ன கருத்துக்களை சென்று சேர்த்தது இந்த சோசியல் மீடியா தான். இப்படிப்பட்ட ஒரு சோசியல் மீடியா இருக்கக்கூடிய நிலைமையில தான் அடுத்து முகநூலாக இருந்தது இன்றைக்கி வீடியோ நூலாக மாறிப்போச்சு. நீ முந்தியெல்லாம் முகநூலில் எழுதுவோம், பிளாகில் எழுதி டேக் பண்ணி எல்லாரும் பார்ப்பாங்க, சர்ச் பண்ணுவாங்க. ஆனால் முகநூல் இப்போ என்னாச்சு அப்படின்னா, முகநூலில் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு மேலே எழுதுனா எவனும் படிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தான் ட்விட்டர் வந்தது. திருவள்ளுவர் அப்பயே ட்விட்டர் எழுதிட்டார். இப்போ திருவள்ளுவர் எழுதுனதான் ட்விட்டர். அப்போ 2 வரியில் ஒரு உலக பொதுமறையை சொல்ல முடியும் என்று நிரூபித்தவர் திருவள்ளுவர். அதை காப்பி அடித்து இவன் ட்விட்டரில் ஐபி அடித்து நீ கோடிக்கணக்காக லட்சக்கணக்காக சம்பாதிச்சிட்டு இருக்கான். 140 போட்டால் அப்புறம் 160 ஆக்கினா அப்போ 280 லெட்டர் ஆக்கிட்டான். அப்போ அதுலேயும் போய் பார்த்தா இப்போ என்ன இருக்குன்னா அதுலேயும் வீடியோ தான் இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா படிப்பது கலாச்சாரம் மாறிவிட்டது. படிக்கும் கலாச்சாரம், எழுதும் கலாச்சாரம் மாறி இன்னைக்கு பார்க்கும் கலாச்சாரம் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா அமைஞ்சிருக்கு. அப்போ முகநூல் வீடியோ நூலாக மாறிடுச்சு, ட்விட்டர் வீடியோவாக மாறி போச்சு. அதுக்கடுத்து என்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப டிக்டாக்னு ஒன்று கொண்டாந்துட்டான். ஒரு அப்ளிகேஷனில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் இந்திய சமூகத்தையும் தெருவு கொண்டாந்தவன் டிக்டாக் தான். ஒரே ஒரு அப்ளிகேஷனில் கொண்டாந்து தெருவில் கொண்டாந்து விட்டான். என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம போய் இந்த இருட்டு அறையில் முரட்டு குத்து, நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தில் இந்த அப்துல் கலாம் இல்லாத தெரியுதா நீங்கள் அந்த படம்லாம் பார்க்கல? இல்லை சொல்லணும்ல, ஆனால் படம் பார்க்கும்போது தெரியாத விஷயங்கள் அது வந்து ஏதோ 3 மணி நேரம் பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் டிக்டாக்ல எடுத்து கரெக்டாக போடுறான் அந்த வசனத்தை மட்டும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எதை வந்து நம்ம பாஸ் பை பண்ணி போகிறோமோ அதை வந்து தெளிவாக எடுத்து வக்கிரமான வசனங்கள், அருவருக்கத்தக்க பாட்டுகள், அருவருக்கத்தக்க வசனங்கள் எல்லாத்தையும் டிக்டாக்ல போட்டு அதை மட்டும்தான் அதில் ஏற்றுறான் மேக்சிமம். இப்போ தான் அதை தனித்தனியாக பேசுகிறதெல்லாம் கொண்டாடாம போல தெரியுது. ஆனால் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு இப்போ என்னாச்சு, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறான். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை அது மாதிரி நடிக்கிறாங்க. சில பேர் அருமையாக அற்புதமாக நடிக்கிறாங்க, அற்புதமாக பேசுகிறாங்க, நல்ல ஒரு சிரித்து மகிழக்கூடிய விஷயங்கள்லாம் டிக்டாக்ல ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் இதுவும் ஷேர் பண்ணுறாங்க. அதான் சொன்னாங்க எது கஸ்தூரி சொன்னது மாதிரி அவங்க வந்து தியாகிகள் நாள் சொன்னதை ஒருத்தரும் பார்க்கல. ஆனால் வேற ஒரு மேட்டரை சொல்லும்போது அது வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகுது. நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் உடனடியாக ரீச் ஆகுது, அதை தான் தேடி பார்க்குறாங்க. ஓன் வெப்சைட்டுன்னு போனால் அதுக்கு கோடிக்கணக்கான யூசர்ஸ் இருக்கான், அந்த மாதிரியெல்லாம் இருக்கான் அப்படின்றாங்க. அப்போ வந்து இந்த கலாச்சாரங்கள் இதெல்லாம் வந்து எப்படி பாதிக்குது, இது எப்படி பாதிக்குது? நீங்கள் பொள்ளாச்சி சம்பவத்தை எடுத்துக்கோங்க. அந்த திருநாவுக்கரசுன்ற பையன், அவனை பார்த்தீங்கன்னா அவனுடைய முகநூலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் யாரை ஃபாலோ பண்ணுறான்னா ஹிட்லரை ஃபாலோ பண்ணுறான். ஒவ்வொரு மெசேஜும் ஹிட்லரை ஃபாலோ பண்ணி போட்டிருக்கான். ஹிட்லருடைய படங்களோட அவன் மெசேஜ் குட் மார்னிங்னா ஹிட்லர், அப்படி ஹிட்லரை ஃபாலோ பண்ணி அவன் மெசேஜ் போடுறான். அப்போ என்ன அர்த்தம்? ஹிட்லர் ஒரு யூத இனத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று யூத இனத்தை அழித்தார். 2ஆம் உலகப் போர் வந்தது, பெர்லின் சுவர் எழுந்தது, ஜெர்மனி அழிந்தது. ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனை ஒருத்தன் வச்சிருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை யாருமே பார்க்கல, அவன்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அந்த அவன் என்ன ப்ராப்ளம், இன்னைக்கு எப்படி இதை நடத்தினா அப்படின்னு கேள்விப்பட்டான். அவன் 2 பெண்களை லவ் பண்ணியிருக்கான், 2 பெண்களை விட்டுட்டு போயிருக்காங்க, 2 பெண்கள் விட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மா சொல்ல கூட்டுறதுன்னு தெரியுது. இது என்னடா எப்படிடா வந்ததுன்னு பார்த்தா மன்மதன் ஒரு படம் எடுத்திருக்கான் ஒருத்தன். அவன் என்னடான்னா காதலியை வந்து ஏமாத்திட்டு போனா தேடி தேடி கொள்ளு, சீரியல் கில்லரா கொள்றா அப்படின்னு சொல்லி அவன் வந்து பெரிய ஆளாய் பீப் பாடல் போட்டவன் இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறவனா மாறி போன சமூகத்தில் இன்னைக்கு எதை நீங்க எதிர்பார்ப்பீங்க? ஒருத்தன் சொல்றான் பெண்ணுக்கு வெர்ஜினிட்டியே இல்லைன்றான், வெர்ஜினிட்டியே இல்லைன்னு சொல்றவன் இன்னைக்கு சமூக செயற்பாட்டாளராக மாறி இன்னைக்கு டிவியில் கருத்து சொல்றான். அதை தான் டிவியில் பிரேக்கிங் நியூஸாக போடுறாங்க. எப்படி இந்த சமூகம் என்னை பார்த்து சொல்றீங்க? நீங்க ஒரு காலத்தில் இருந்தீங்கல்ல, இப்போ இருக்காரு, இப்போ அவர் தனியாக இருக்காரு. அப்போ நீங்கள் பாருங்க, இப்போ யார் எந்த விஷயத்தை நீங்கள் வந்து இன்னைக்கு ஆண்டாண்டு காலமாக காதல் இருக்குது, காமம் இருக்குது, கள்ளத்தொடர்பு இருக்குது, எல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்குது. ஆனால் அதை வெளிப்படுத்தி அதை பக்காவாக கொண்டு வந்து 3 மணி நேரம் திரையில் அதுதான் ஓடுது. இன்னைக்கு ஓடுறதுனால தான் எடுக்கிறோம்னு சொல்கிறான், ஓடுறதுனால தான் எடுக்கிறோம்னு சொல்கிறான். இதில் இத்தனை விஷயங்களை கொண்டாந்து கொடுத்து இப்போ இளைஞர்கள், இளம் பெண்கள் என்ன பிரச்சனை? ஐடியல் மைண்ட் இஸ் ஈவில் மைண்ட்.
அப்போ எந்த மைண்ட் ஐடியல் மைண்டாக இருக்கோ அந்த மைண்ட் ஈவில் மைண்டாக மாறிடுது. அந்த ஐடியல் மைண்டை யார் பயன்படுத்துகிறா? சினிமா பயன்படுத்துது, ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறாங்க, பெற்றோர்கள் பயன்படுத்துகிறாங்க, அரசியல் பயன்படுத்துது. ஒரு மைண்ட் ஐடியல் மைண்ட் எப்போ போகுது? அப்பா அம்மா கவனிக்கலையா? ஒரு பிள்ளை போய் சொல்லுது, அப்பா அம்மா இன்னைக்கு வீட்டில் நல்லா நடந்துச்சுன்னு. அந்த சொல்லக்கூடிய பிள்ளைய அந்த சொல்ல வரக்கூடிய அந்த பிள்ளையினுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம்மளுக்கு டைம் இல்லை. என்ன சொல்கிறாங்க? பால் பொங்குனா கூட அந்த சிம்மை குறைச்சி வச்சுட்டு என்ன பிள்ளை என்ன சொல்லுதுன்னு கேட்கக்கூடிய தாய் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. அப்போ பிள்ளைங்கள் வந்து பள்ளியில் ஏகப்பட்ட சுமை இன்னைக்கு. சிபிஎஸ்சி பாடத்தை நடத்தியிருந்தா ஒழுங்காக நீட் எக்ஸாம் எழுதிட்டு போயிருப்பான். அதுக்கு இவன் புது பாடத்திட்டம் கொண்டாந்து அதுக்கு மேலே ஏக்கச்சக்கமாக ஏற்றி வச்சுட்டான். நீட்டு வேணான்றது நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனால் இதற்கு மேலே என்னது? 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. உங்களால் ஆட்சி நடத்த முடியலைன்னா நீ மாணவர்கள் மேலே தான் திருப்பி சுமையா? மாணவர் மேலே தான் திரும்பிங்களா? அப்போ மாணவர்கள் மேலே திணிக்கும் பொழுது என்ன நடக்குது? அவனுக்கு அங்கே வந்து ஒரு பாடம் நடத்தும் போது புரியலைன்னா பிளாங்க் ஆயிடும். பிளாங்க் ஆன உடனே அந்த பாடத்துக்கு அவனுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். டிஸ்கனெக்ட் ஆக 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 கல்வியில் இடைவெளி ஏற்படுது, கல்வியில் சுமை ஏற்படுது. சுமை ஏற்பட்டால் அவனுடைய மைண்டு வேறு எங்கேயோ பார்க்குது. பக்கத்தில் பொண்ணு எப்படி இருக்கா, வேறு எப்படி இருக்கா, இவன் எப்படி இருக்கான், வேறு எங்கேயோ திங்கிங் போகுது. அப்போ ஐடியல் மைண்டு கிரியேட் ஆகிடுது. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக எங்கே இருக்குன்னா கல்வியில் தான் இருந்து இந்த கல்வி பணி, கல்வி சுமை இதில் தான் இந்த ஆரம்பமாக இருக்குது. அப்போ இங்கே டிஸ்கனெக்ட் ஆகுது. பேரண்ட்ஸ் அங்கே முந்தியெல்லாம் வந்து டிவி இருக்கும், ஒரு டிவிக்கு சண்டை போடுவோம் எல்லோரும், ரிமோட்டை வச்சு சண்டை போட்டு பார்ப்போம். இப்போ என்னாச்சு அப்படின்னா தனித்தனி டிவி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ டிவி யாரும் பார்க்குறது இல்லை. இவங்க சொல்கிறது படி பார்த்தா டிவி யாரும், எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. எதை பார்க்கணுமோ அவன் பாட்டில் பார்த்துட்டு இருக்கான், தனித்தனியாக உட்காந்துட்டு எதையோ பார்க்குறான். எதையோ பார்க்குறான். எதை எவன் பார்க்குறான்னு எவனுக்கும் தெரியாது. எவன் பார்க்குறான்னு எவனுக்கும் தெரியாது. அவன் அதில் பிஸியாக இருக்கான். அதில் வந்து பிஸியாக இருக்கான். இதுக்கு வந்து கேமே விட்டுருக்கான், 2 கேம் விட்டுருக்கான். இந்த 2 கேம் வந்து ஒன்று ப்ளூ வேல்னு ஒரு கேம் விட்டுருக்கான். இந்த ப்ளூ வேல் கேமை வந்து கிட்டத்தட்ட 50 டாஸ்க்கு 50 நாளைக்குள்ளே நீங்கள் பண்ணி முடிக்கணும். 50ஆவது நாளில் நீ தற்கொலை பண்ணி ஆகணும். இது தெரிஞ்சு தான் போய் அந்த ப்ளூ வேல் கேமில் இறங்குறான். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் செத்துருக்கான். இவனை ஏன்டா அந்த கேமை விட்டேன்னு சொல்லி அந்த பிலிப் அப்படின்றவனை, ரஷ்யன், அவன் சைக்காட்ரி ஸ்டூடெண்ட், அவனை அரெஸ்ட் பண்ணி ரஷ்யன் போலீஸு கேட்குது, ஏன்டா பண்ண நீ? எப்படி இத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கான்னு? இது கொஞ்சம் இருங்க. இத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கான், நான் முடிச்சிடுவேன். இத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கான்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், எவனுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதோ, எவனுக்கு வந்து குற்ற உணர்வு இருக்கிறதோ, எவன் தனியாக இருக்கிறானோ, எவன் தனிமையை விரும்புகிறானோ அவன் பயாலஜிக்கல் வேஸ்ட். அவனை எலிமினேட் பண்ணுறது தான் இந்த உலகத்திற்கு நான் செய்யக்கூடிய பணி என்று சொன்னான். அப்போ நம்ம பெற்றோர்கள் குழந்தைகளை கண்மணி போல நினைச்சு, என்னுடைய எதிர்காலம் என்று நினைத்து வளர்க்கக்கூடிய குழந்தைகளை பயாலஜிக்கல் வேஸ்ட்னு ஒருத்தன் எலிமினேட் பண்ணுறான் அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பாதி பெற்றோர்களுக்கு எதுக்கு செத்தானே தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் குழந்தைகளுக்கு டிஸ்கனெக்ட், இடைவெளி நடந்திருக்கு. அடுத்து ஒருத்தன் இருக்கான், பப்ஜின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். இறங்கின உடனே 100 பேரை காலி பண்ணிடணும். 100 பேரை காலி பண்ணிட்டு தான் வெளியே வரணும். இவன் எப்படி? அப்போ ஆத்திரமும் அகங்காரமும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த கேம்ஸும் இந்த இதுவும் கொடுத்துச்சு அப்படின்னா இவங்களை என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றுமே தெரியல. படித்து முடிச்சுட்டு வெளியே வரான், வேலை கிடைக்கல, என்ன பண்ண முடியும்? பிஇ படித்து முடிச்சு வெளியே இப்போ அட்லீஸ்ட் வந்து பக்கடா வைக்க சொன்னவர் அட்லீஸ்ட் ஸ்விக்கியாவது யூபர் ஈட்ஸ் ஆகுது நம்மளுக்கு வந்து ஏதாவது வேலை வாய்ப்பாவது கொடுக்குது அவனுக்கு. அவன் போனால் அங்கே போனால் 10,000 ரூபா 15,000 கிடைக்குது. அடுத்து அதுக்கு தாண்டினோம்னா அதுக்கு மேலே சம்பாதிக்கணும்னு நினச்சா செயினத்தான் ஒரு 25,000 கிடைக்கும். அதுக்கு மேலே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா பெண்களை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து மிரட்டுனா 1 லட்சம் 2 லட்சம் கிடைக்கும். அதுக்கு மேலே சம்பாதிக்கணும்னு நினச்சா மணலுக்கு தரகரானா அதுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதுக்கு மேலே போனால் அரசியல் கட்சியில் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ எம்பி ஆகலாம், கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு. பிரச்சனை இங்கே எங்கே இருக்குது? அப்போ எங்கே கேப் ஆக ஆக அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக, கைக்கூலியாக, அடியாளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவது சோசியல் மீடியா அல்ல, நமது ஆட்சி முறை நிர்வாகம். அப்போ இந்த விஷயத்திலிருந்து தாண்டணும்னா என்ன பண்ணணும்? லட்சியம் இருக்கணும். ஒருத்தனுக்கு உயர்ந்த லட்சியம் இருந்தால், ஒரு குழந்தைக்கு உயர்ந்த லட்சியத்தை நாம் விதைத்து விட்டா அந்த லட்சியவாதியான அந்த குழந்தைய எந்த சைத்தானும், அதான் சொன்னார் பெஸ்டாலஜி என்ற ஒரு கிரேக்க ஆசிரியர் சொன்னார், கிவ் மீ யுவர் சைல்டு ஃபார் 7 years, ஆஃப்டர் தட் நோ டெவில் அண்ட் காட் கேன் சேஞ்ச் மை சைல்டு, தட் இஸ் த பவர் ஆஃப் மை டீச்சிங் அப்படின்னு சொன்னார். தட் இஸ் த பவர் ஆஃப் மை டீச்சிங். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது இந்த சோசியல் மீடியா இன்றைக்கி வரும், நாளைக்கு வேறு வரும். இன்றைக்கி யாரும் ஃபேஸ்புக் வர்றதில்ல, யாரும் ட்விட்டர் ஏதோ ஓடிட்டு இருக்கு, எல்லாம் டிக்டாக், அடுத்து இன்ஸ்டாகிராம், அடுத்து என்னென்ன வரப்போகுது தெரியாது.
அப்போ இதையும் தாண்டி நிற்கணும் அப்படின்னா, இதையும் தாண்டி வரணும்னா, இதையும் தாண்டி வெளியே வந்தால் டாஸ்மாக் ஒன்று ரெடியாக வச்சுருக்கான். டாஸ்மாக் வந்து ஒரு குடுவேல் கேம், டாஸ்மாக் வந்து ஒரு பப்ஜி கேம். ஏன்னா நீ படிச்சு முடிச்சு வெளியே வர்றதுக்குள்ள இத்தனை சேலஞ்ச் இருக்கு. ஆனால் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ஆப் கொண்டு வரல. அதுக்கு நீங்கள் ஆப்பே தேவையில்லை, ஆஃப் போதும், ஒரு ஆஃப் போதும். அப்போ இத்தனையும் தாண்டி வெளியே வந்துச்சுன்னா வேலை இல்லாமல் கடன் தொல்லையில் அவதிப்பட்டு துன்பப்பட்டு தோளப்பட்டு அவன் வந்து அசந்து போய் வெளியே வந்தவொடனே டாஸ்மாகில் போய் நிம்மதியாக ஒரு சரக்கு அடிச்சுட்டு போயிட்டா 35 வயசில் சோழி முடிச்சிடான். அப்போ 50 நாளில் சோழி முடிக்கிறதுக்கு ரஷ்யன் ஒரு கேம் போட்டிருக்கான், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் கேம் போட்டிருக்கான், ஆஃப் டாஸ்மாக் ஆஃப். அவன் வந்து 35 வயசுலேருந்து 40 வயசில் சோழி முடிச்சிடுவான். இத்தனையும் தாண்டி ஒரு இளைஞன் வெளியே வரணும்னா அவனுக்கு லட்சியம் இல்லாமல் வெளியே வர முடியாது. நண்பர்களே, இன்றைக்கு சோசியல் மீடியா வருதோ இல்லையோ, நாம் எந்த ஒரு லட்சியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரசை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே நமது லட்சியங்கள், நமது குழந்தைகள், நமது இளைஞர்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியும். அதான் சொல்கிறேன், கழுகு இருக்குல்ல, கழுகு பிணந்தண்ணி கழுகு, அதுக்கு உணவு பிணம்தான். அது பிணம் கிடைத்தால் பிணம் தான் சாப்பிடும். ஆனால் அந்த கழுகுக்கு சுத்தமான ஆற்று நீரிலே ஓடக்கூடிய அருமையான மீன் கிடைத்தால், இரையாக கிடைத்தால், அது லட்சியமாக கிடைத்தால், அதுக்கு பிணங்கள் கண்ணுக்கு தெரியாது. அந்த மீனை ஆயிரக்கணக்கான அடி உயரத்திலிருந்தும் கூட கொத்தி சாப்பிடக்கூடிய வல்லமை அந்த கழுகுக்கு உண்டு. பிணந்தில்லி கழுகுகள், நாம் பிணந்தின்றிருக்கோம், எல்லாரும் பிணந்தின்றிருக்கோம். ஆனால் பிணந்தில்லி கழுகுகளாக இல்லை, நாம் மீனை தின்னும் கழுகுகளாக லட்சியவாதிகளாக மாறினால் மட்டுமே இந்த சைத்தான்கள், இந்த சோசியல் மீடியா என்ற சைத்தான்கள் சொல்ல முடியாது. நல்லவையும் கொடுக்குது, கெட்டவையும் கொடுக்குது. இதையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கு நமது லட்சியம் ஒன்றுதான். கனவை லட்சியமாக மாற்ற வேண்டும். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவுன்னு சொன்னார். அந்த லட்சியம் தான் வென்றெடுக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.